காம்பினேஷன் 10 ஓவர் மேல நின்றுச்சுன்னா அவ்வளவுதான் சிஎஸ்கே காலி. இந்த ஓப்பனிங் காம்பினேஷன் விக்கெட் எடுத்தானா ஆர்ஆர் வந்து அவ்வளவுதான் மொத்தமா. இல்ல எனக்கு தெரிஞ்சு கலீல் அகமது எடுத்துருவான். கலீல் அகமது எடுத்து விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். யாராவது ஒருத்தரையா தூக்கிடுவான். வைபவ் சூரியவன்சி கிட்ட நான் ஒரு சின்னதா ஒரு மைனர் மிஸ்டேக் பார்த்தேன். சோ ரொம்ப சின்ன பையன், ஹிஸ் வெரி ப்ராடஜி மாதிரி பிளேயர் தான். என்ன எக்ஸ்பெக்டர்ல என்னன்னா அவர் வந்து கொஞ்சம் பால் நின்று வந்ததுன்னா கொஞ்சம் வந்து டிசப்டிவ் ஆகுறாரு. அவருக்கு எப்போ பேட்டை வந்து நான் அபிநவ் முகுந்த் வீடியோல கூட பார்த்தேன். பேட்டை வந்து நம்ம இப்படி வச்சுட்டு இருக்காரு. ஓகேவா, நம்ம யூஸ்வலா எப்படி பிடிப்போம் ஃபேஸ் ஆஃப் த பேட்டை இப்படி பிடிச்சி இஸ் பிளேயிங் அரௌண்ட் டிஸ்சார்ஜ். அதாவது பேட்டோட ஃபேஸ் வந்து ஃபுல்லா காமிச்சு அடிக்கிறப்போ பால் நின்று ஸ்பின்னுக்கு வரப்போ கொஞ்சம் வந்து டிசீவ் ஆகிறாரு. ப்ராப்ளி அவங்க அஸ்வினை ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். 3 அடி வாங்கவும் சான்சஸ் இருக்கு. முடிச்சிடறேன் அதான்டா முடிச்சிடறேன். அஸ்வின் வந்து கொஞ்சம் இப்ப கேரம் பால்ஸ் நிறைய போட ஆரம்பிச்சிருக்காரு. ப்ராப்ளி நிறைய ஒர்க் பண்ணிருப்பாங்க. பால் கொஞ்சம் நின்று வந்தா சூரியவன்சிக்கு அஃபெக்ட் ஆகிறான். எய்தர் அவங்க வந்து நூர் அகமதியோ இல்லைன்னா அஸ்வினியோ பவர் பிளே ட்ரை பண்ணி சூரியவன்சி விக்கெட் எடுக்க சான்சஸ் கிடைக்குது. ஏன்னா அவங்க அந்த சூரியவன்சி பேஸ் போலிங்னா கண்ணை மூட்டு அடிச்சிடாரு. நோ லுக் ஷாட் ஆகட்டும், ஆஃப் சைடு லெக் சைடுன்னு சொல்லிட்டு ஸ்பின்னுக்கு விக்கெட் ஆகிறாரு. நீ அர்பிட் பார் விக்கெட் எடுத்து பார்த்தா தெரியும். அர்பிட் பார் ரொம்ப ஸ்லோவா போட்டு விக்கெட் எடுத்தாரு. பட் இங்க டெல்லி மாதிரி பிச்சர்ஸ்ல கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா டைமண்ட் கம்மின்றப்போ அதுல அடி வாங்க சான்ஸ் இருக்கு. ஒரே விஷயம், சூரியவன்சி சாப்பாடு ஸ்பின்னு தான். அதுக்கு ஆஃப் ஸ்பின் போடணும். அஸ்வின் ஆஃப் ஸ்பின்ன போட மாட்டேங்கிறான்.